ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வந்துட்டார். ஸோ களிமண்ணில் செஞ்ச அழகான கூட்டான குட்டி விநாயகரை கை காலெல்லாம் இது உடையாமல் நொடிப்பழத்தில் பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து அண்ட் வீட்டு வாசலில் விநாயகர் வச்சு வாசலை நோக்கி பார்த்திங்கன்னா வீட்டை நோக்கி விநாயகர் பார்க்குற மாதிரி வச்சு விநாயகருக்கு சின்னதாக ஒரு அபிஷேகம், ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சந்தனம் குங்குமம் நெத்தியில் வச்சு அப்போ எருக்கம்பூ மாலை வச்சு விநாயகருக்கு தூப ஆராதனை காட்டிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அண்ட் வீட்டுக்குள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டோம். நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் விநாயகருக்கு வச்சாச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அருகம்புல் மாலை சாத்திட்டோம். அண்ட் அருகம்புல் மாலை அது பண்ணது எருக்கம்பூ மாலை. அப்புறம் இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா கொத்தாக காய்ச்சிருந்தால் மல்லிகைப்பூ. இது எல்லாத்தையும் என் கையாலே மாலையாக காலையிலே கொத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்தோடனே ரெடி பண்ணி, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வேலைக்கு போய் நைட்டு எல்லாத்தையும் காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால நைட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் வீட்டில் அம்மாவை இந்த பலகாரங்கள்லாம் சாமிக்கு வைக்க சொல்லிட்டேன். ஸோ நல்லா சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து தூப ஆராதனை பண்ணாங்க. ஸோ சாமிக்கு படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பிடி கொல்கட்டை அண்ட் சக்கரை பொங்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் போட்டு வெல்லம் சேர்க்காத ஒரு உப்பு கொல்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வச்சு சாமிக்கு தூப ஆராதனைலாம் காட்டி அண்ட் வெள்ளிக்கிழமையே நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா முதல் படையில் போட்டுட்டோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் 7:45 to 8:45 இன்னொரு படையல். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ மாலையில் ஒரு 16 பூ வச்சு விநாயகருடைய நாமங்கள் இருக்குது. அந்த நாமங்கள் ஒன்றையும் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ரொம்ப மன நிறைவோடு இருந்தது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் இந்த விநாயகர் சதுர்த்தியை. அண்ட் நீங்களும் உங்கள் விநாயகர் சதுர்த்தியை எப்படிலாம் கொண்டாடினீங்க, எப்படிலாம் செலப்ரேட் பண்ணிங்கங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.